ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் திருப்பதி கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். முன்னாடி நாள் நைட்டே வந்து நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்துட்டோம். 3 மந்த்துக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். பசங்களுக்கு போன வருஷமே மொட்டை போடுறதா இருந்தது, பட் வந்து போட முடியாத சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. அதனால் இந்த வருஷம் மொட்டை போடலாம்னு சொல்லிட்டு 3 மாதத்துக்கு முன்னாடி ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. காலையிலே பார்த்திங்கன்னா வீட்டில் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். அன்னைக்கு வீடியோ எடுக்க முடியல, அதனால் கிளம்பி வந்துட்டு ஹோட்டல்லேருந்து தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். குழந்தைங்களாம் ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாங்க. காலைல 6 மணிக்கு கிளம்புனால பால் குடிக்கிறதில்ல பசங்க, அதனால் ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஹோட்டலில் ஹைவே ரோட்டில் தான் இருந்தோம். ஹைவே ரோடு பார்த்திங்கன்னா செமையாக இருந்ததுக்கு. ஒன்லி 3 ஹவர்ஸ் தான் ஆச்சு எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்புறதுக்கு. மலையெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. காலையில் பார்க்குறதுக்கும் இங்கே திருப்பதி ரீச் ஆயாச்சு. இங்கே ரீச் ஆனோடனே பார்த்தீங்கன்னா டோல் இருக்கும். டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லா லக்கேஜுமே வந்து செக் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து நம்மளையும் செக் பண்ணுவாங்க. கார் ஃபுல்லாக வந்து செக் பண்ணுறாங்க. செக்கிங்லாம் முடிச்சுட்டு சரி கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பினோம். நாங்கள் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 9:30 ஆகிடுச்சு. 9:30க்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரஷ்ஷு ஓவராக இருந்தது. எப்போவுமே திருப்பதினாலே ரஷ்ஷு தாங்க. சரி நம்ம போய் ரூம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு காலையில் போனோம். பட் வந்து ரூம் வந்து கிடைக்கல. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ் ட்ரிப்பாக தான் நாங்கள் இந்த டைம் கிளம்பி வந்திருக்கோம். திருப்பதி போயிட்டு அப்படியே காலஸ்திரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பார்க்கறதுக்கு வெளிச்சத்தில் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த சிலை இருக்குது பார்த்திங்கன்னா, ஆஞ்சநேயர் சிலை. இந்த சிலைக்கு ஆப்போசிட்டில் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரூம் புக் பண்ணுறது ப்ளஸ் வந்து மொட்டை அடிக்கிறது எல்லாமே வந்து இந்த சைடில் தான் நம்ம போகணும். நானும் எங்கள் மாமியாரும் கார்லேயே உட்காந்துட்டோம். என்னோடய ஹஸ்பண்டும் பசங்களும் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டாங்க. மொட்டை அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ கோயிலுக்கு போக போகிறோம். பாய் சொல்லு. மொட்டை அடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சுங்க. ஓவர் கூட்டம். நாங்கள் சாமி பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். பட் வந்து சீக்கிரமாகவே பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். ரூம் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் ட்ரை பண்ணோம். இங்கே ஆன்லைன் டிக்கெட் தான் வந்து ரூமுக்கும் இருக்குது, நேரடியாகவும் வந்து புக் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து ஆரம்பிக்குது ரூம் புக் பண்ணுறதுக்கு. 5 மணிலேருந்து நான் போய் கரெக்டாக போய் லைனில் நிற்கிறேன். என்னோடய நேரம் அப்போ தாங்க ஃபுல்லாச்சுன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டாங்க. லைன்லேருந்து எல்லாருமே அமுச்சு விட்டுட்டாங்க. இதோட மறுநாள் காலையில் 5 o'clock தான் ரூம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நம்ம மொட்டை அடிச்சுட்டு நம்ம சாமி பார்க்கறதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். அங்கே பாதி வழியில் தான் வந்து ஃபோன் வந்து கொடுத்தோம். இதெல்லாம் வந்து நாங்கள் போன வருஷம்லாம் வந்து எடுக்கவே இல்லை, தெரியாமல் நாங்கள் காரில் வந்து போன வருஷம் வச்சுட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ்லேயே வந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த உடனே பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டு போய் மொபைல் வாங்கிட்டு வந்துட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் திருப்பதி ஃபுல்லாக வந்து இந்த டைம் வந்து எல்லாமே சுற்றி பார்த்தோங்க. ஆஃப்டர்நூனே வந்து ஈவினிங்கே வந்து நாங்கள் வெளியே வந்துட்டதுனால எல்லாமே பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த அம்மா வராங்க பார்த்திங்கன்னா, க்ரீன் கலர் சாரீ போட்ட லேடி. அவங்க வந்து கண்ணு தெரியாதவங்க. நாங்கள் உள்ளே வந்து வெயிட்டிங் இது ரூமில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அம்மா பாட்டு பாடினதை டிவியில் போட்டாங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. நம்ம போய் லட்டு வாங்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு எல்லோரும் இந்த கோபுரத்துக்கு முன்னாடி நின்று எல்லோரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். இந்த குளம் பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து பார்க்க முடியல, இந்த வருஷம் வந்து பார்த்தோம். அவ்வளோ தண்ணி கிளியராக இருக்குது. நம்ம போய் லட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் மட்டும்தான் கிளம்பினோம். பசங்கள் எல்லாம் உட்கார வச்சுட்டு கிளம்பிட்டோம். இங்கே லட்டு கவுண்டரில் பார்த்திங்கன்னா இங்கே பேக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பேக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு பேக்ஸ் வாங்கினோம். இங்கே வந்து இந்த பேக் பார்த்திங்கன்னா 33 rupees. உள்ளே வந்து ஒரு ஸ்டீல் கவர் மாதிரி கொடுக்குறாங்க. இது வச்சுட்டு நம்ம உள்ளே வந்து லட்டு வச்சுக்கலாம். ஒவ்வொன்றும் வந்து 5 லட்டு வந்து பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போனால் வந்து லட்டு வந்து தூளாக ஆகாது. நம்ம ஒரே முட்டாய் நம்ம கவரில் வாங்கி எடுத்துகிட்டு போகும்போது வந்து நல்லா அப்படியே தூளாக ஆகிடுது. அதனால் நாங்கள் இந்த டைம் பிளான் பண்ணி இந்த மாதிரி தான் வாங்கணும். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா லட்டு கவுண்டரில் செம்ம கூட்டங்க, வாங்கவே முடியல. இந்த டைம் பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது பாருங்கள். கவுண்டர் ஃபுல்லாகவே லட்டு கவுண்டர் ஃபுல்லாகவே காலியாகவே இருக்குது. நாங்கள் ஈஸியாக ஒரே ஒரு 5 minutes வாங்கிட்டு கிளம்பிட்டு வெளியே வந்து பார்த்தோம்னா ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாங்க சாமிக்கு. அங்கே 2 யானையே இருந்தது. ஊஞ்சல் வந்து ஆடுறது வந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ குடுப்பனையாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்தது. நிறைய பேர் வந்து அந்த ஊஞ்சல் ஆடுறதை பார்த்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. சரி கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு கிளம்பலாம், பாபநாசம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான்
பிளான் பண்ணியிருந்தோம். பார்த்தா பாபநாசத்துக்கு டைம் பார்த்திங்கன்னா 6 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி நம்ம சீக்கிரமாக போயிட்டு நம்ம பாபநாசம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா பாட்டு பாடிட்டு இருக்கிறதுக்கு இந்த சைடே பார்த்திங்கன்னா சிலைங்களாம் வந்து சூப்பராக போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் இது வரைக்கும் திருப்பதியை இந்த அளவுக்கு பொறுமையாக சுற்றி பார்த்ததே கிடையாது. இதுதாங்க ஃபஸ்ட் டைம் எல்லாமே வந்து சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக வந்தோம். ஏன்னா வந்து நிதானமாகவும் கிளம்பணும், சீக்கிரமாகவும் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அதனால் எல்லாமே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா வந்து வெளியில் தேங்காய் உடைக்கலான்னு சொல்லிட்டு நினச்சோம். இங்கே தேங்காய் வந்து விற்கிறாங்க, 20 ரூபா தான், கவர்மெண்ட்டுக்கு தான். சரி அங்கே தேங்காய் வாங்கிட்டு போய் கொடிக்கம்பத்தாண்டம் போய் ஏற்றிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தேங்காய் உடைச்சிட்டு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு கிளம்பினோங்க. அப்போ தான் வந்து நம்ம திருப்பதிக்கு வந்ததான முழு இதுவே வந்து திருப்தியே கிடைக்கும். அதனால் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. அங்கே எல்லாமே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வெளியே வரதுக்கு பார்த்திங்கன்னா 5:30 ஆகிடுச்சு. நம்ம சீக்கிரமாக பாப விநாசம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். இது பார்த்தீங்கன்னா டேம் தான். பாப விநாசம் வந்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 கிலோமீட்டருங்க திருப்பதியிலேருந்து. இங்கே டேமுக்கு ஆப்போசிட்டு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான காத்தாடிங்கள்லாம் இருக்குது. பசங்க அதெல்லாம் பார்த்தானுங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவனுங்க பார்க்குறது. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்தானுங்க. இங்கே வந்த உடனே பார்த்திங்கன்னா 5:30க்கு நிறைய கார் இருந்தது. எல்லாமே வந்து லாஸ்ட் டைம்ன்றதுனால கடை வந்து கொஞ்சம் தான் இருந்தது. எல்லாமே வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது. நாங்கள் போயிட்டு வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா டேம் இருக்குது. டேம் வந்து கொரோனாவுக்கு முன்னாடி அலோவ் பண்ணியிருந்தாங்களாம். பட் வந்து இப்போ வந்து அலோவ் பண்ணுறது இல்லையா, கோயிலுக்கு மட்டும்தான். கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விழுது, அங்கே கொஞ்சமாக தண்ணி விழுது. அங்கே நம்ம தலையில் தண்ணி தெளிச்சிக்கிட்டு நம்ம போயிட்டு வந்தோம்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் தீர்க்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பார்க்க போனால் பாப விநாசம் வந்துட்டு தான் வந்து நிறைய பேர் திருப்பதிக்கே போகிறாங்க. நம்மளுக்கு வந்து டைம் இல்லாததுனால நம்ம வந்து திருப்பதி முடிச்சுட்டு தான் வந்து பாபநாசம் வந்தோம். பார்த்திங்கன்னா அங்கே காரும் வருது, பஸ்ஸும் வருது. இந்த பாப விநாசத்துக்கு கார் பேசிக்கிட்டு பார்த்திங்கன்னா 100 ரூபா தான் ஏதோ சார்ஜ் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா என்ன சாமி இருக்குன்னா கங்காதேவி அம்மன் தான் இருக்காங்க. டேம் போகுது. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வரத்துக்கு நாங்கள் 6 மணி ஆயிடுச்சு. எல்லா கடையுமே வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டு பகுதின்றதுனால 7 o'clock மேலே யாரும் இங்கே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வரும்போதே பார்த்திங்கன்னா காட்டு பண்ணி 2 பண்ணி ஓடிச்சு நாங்கள் பார்த்தோம். அதனால் எல்லா விலங்குகளுமே இங்கே இருக்கிறதுனால எல்லா கடைகளுமே வந்து க்ளோஸ் பண்ணின்னு இருந்தாங்க. அதுதான் லாஸ்ட் டைம் அப்படின்றதுனால சரி நம்ம அப்படியே வந்து இங்கே ஸ்நாக்ஸ் கடை ஒன்று இருந்தது, ஃப்ரூட்ஸும் இருந்தது, பொரியல். என்ன வாங்குறீங்க? அது மொத்தத்தில் ஒரு கடையை தேடி பிடிச்சி நின்ட்டீங்க. எல்லாரும் வச்சு கண்டுக்காங்கயா மசாலா இங்கே பாரு ஒரு ஷார்ட் இங்கே பாருங்க. டேய் அப்போ அங்கே இருந்தால் தான்டா தெரியும். இங்கே வந்தால் கேமரா கிட்ட வந்தேன். இங்கே பாருங்கள், எனக்கு எங்கள் தேஜு ஆசையாக என்ன பூரி, மசாலா பூரி வாங்கி வந்து கொடுத்துருக்கான். நான் சாப்பிட போகிறேன். திஸ் பூரி இஸ் ஸ்பான்சர்டு தேஜேஷ். தேங்க்யூ. இந்த கடையில் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக் வைப்பாங்க பார்த்திங்களா, அந்த இதுவெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய சங்கம் வச்சுருந்தாங்க.
எல்லா கடைங்களையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சில கடைங்களை தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, அதுவும் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எல்லாம் நைட் டைம்ன்றதுனால எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. சரி நம்ம ஒரு காஃபி குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு காஃபியும் தண்ணி பாட்டிலும் ஒன்று வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டோம். நேராக போய் நாங்கள் காலேஸ்திரியில் போய் ரூம் போட்டு காலேஸ்திரி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். காலேஸ்திரி போகணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம். சரி இந்த டைம் அதுக்கும் நம்ம பிளான் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்தோம். அதனால் டோட்டலாக எல்லா கடையுமே மூடிட்டாங்க. இங்கே திருப்பதியில் வந்து ரூம் கிடச்சிருந்தா ரூம் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பட் வந்து ரூம் கிடைக்கல. சரி நம்ம நேராக காலேஸ்திரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. லைட் வெளிச்சம் மலை மேலேருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. மானும் வந்து எங்கள் காரை வந்து கிராஸ் பண்ணிச்சு. இதோட பார்ட் 2 வந்து காலேஸ்திரியில் பார்ப்போம்.